அனைவருக்கும் வணக்கங்க. நந்திகேஷ் அஸ்ட்ராலஜி பேசுகிறேங்க. இப்போ ஒருத்தர் சனியை கண்டால் ரொம்ப பயப்பட்டுட்ருக்கீங்க. சனி ரொம்ப நல்லவருங்க. நல்லது செய்கிறவங்களுக்கு நல்லவருங்க, கெட்ட எண்ணங்களுக்கு கெட்டவர். அப்போ சனி காலத்துலங்க, 7 சனி நடக்கிற காலத்துலங்கெல்லாம் நல்ல எண்ணங்கள் இருக்கணுங்க, தூய்மையாக இருக்கணுங்க, மனசு தூய்மையாக இருக்கணும். உடல் தூய்மை அப்புறங்க, மன தூய்மை முக்கியமாக வேணுங்க. இப்போ 7 சனி இருந்தால் கலத்தர தோஷம்னு நானே சொல்லியிருக்கேன் எல்லா ஜாதகத்துலேயும். ஆனால் அந்த கலத்தர தோஷம், சனியோட தோஷம் யாருக்கெல்லாம் குறையும், யாருக்கு அதிகமாகும்னு பார்க்கலாங்க. இப்போ உதாரணம் வந்துங்க, சிம்ம லக்கணம் கடகலக்கணமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. 7 சனி இருந்தால் ஆட்சி பெற்று தாங்க இருக்கும். ஏன்னா மகர வீடாக வரும், கும்ப வீடாக வருங்க, அதில் ஆட்சியாக இருக்குங்க சனி. அப்போ வந்துங்க 7 சனி ஆட்சி பெற்று இருந்ததுனாங்க, ஆட்சி பெற்ற சனி வந்துங்க கலத்தர தோஷத்தில் எடுத்துக்கவே கூடாதுங்க. ஏன்னா அது சனி வீடுங்க, ஆட்சி வீட்டில் இருக்குதுங்க. மேச லக்கணத்துக்கு சனி 7 இருந்ததுனாங்க, அது உச்ச வீடுங்க, ஆனால் அது கலத்தர தோஷம் ஏற்படுத்துங்க. அடுத்தது வந்துங்க, ரிஷபம், மிதுனம், மகரம், கும்பம் லக்கணத்துக்கு 7 சனி இருந்தால் சிறப்புங்க. கலத்தர தோஷத்தை கொடுத்தாலுமேங்க இந்த லக்கணத்துக்கு வந்துங்க சுபம், நல்ல வாழ்க்கை துணை அமைங்க. அடுத்தது துலாம் லக்கணத்துக்கு வந்துங்க சனி வந்து சுபர்னாலும் அது நீச்சமாக இருக்குதுங்க. அதனால் வந்துங்க அது செம தோஷங்க, கலத்தர தோஷம் உண்டுங்க. கன்னி லக்கணங்க, சனி சமமாக இருக்குங்க, 7ஆம் வீடு. அப்போது 7 சனி வந்து சமமாக நிற்கிறதுனால இருந்தாலும் 2ஆம் அதிபதி வந்து சுக்கிரன் வந்து அங்கே வந்து ஆட்சியாக இருப்பாங்க. கன்னி லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டில் சுக்கிரன் ஆட்சி வீடாக வருங்க. அதில் சுக்கிரன் வந்துங்க ஆட்சி பெற்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்துங்க சுக்கிரன் கெட்டாதாங்க திருமண தடை ஏற்படுங்க. அப்போ 7ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க. குருவுடைய பார்வை 5, 7, 9 பார்த்துட்டாலுமே தோஷம் இல்லைங்க. குரு பார்க்க கோடி நன்மைங்க. எதுவுமே குரு பார்த்துட்டாவே அது வந்து தோஷ நிவர்த்தின்னு அர்த்தங்க. குரு பார்க்க தான் டக்குன்னு கை வச்சிடணுங்க, எண்ணி பார்த்துடணும். குரு தான் அமர்ந்த இடத்தை 1 என்னன்னா 5, 7, 9 பார்வைப்படுதா, 7ஆம் இடத்தை பார்த்துட்டாவே நிம்மதியாக இருக்கலாங்க பெற்றோர்கள். அந்த ஏதாவது பரிகாரம் பண்ணால் கூட அந்த பலன் வந்துங்க அந்த பரிகாரத்தில் போயிடும், நமக்கு நன்மை தான் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கணுங்க. அப்போ வந்துங்க கலத்தர தோஷம் இருக்கிறது உண்மைதாங்க. அது ஒரு சிலர் செய்யாமையே செய்கிறது தவறுங்க. கலத்தர தோஷம்னு சொல்லிட்டு செய்யுங்க அப்படின்னா செஞ்சிடணுங்க. தோஷம் நிவர்த்தி பண்ணிட்டு தாங்க செய்யணும். 7ஆம் இடத்துல அசுபகிரகங்கள் நிற்கக்கூடாது. இந்த லக்கமெல்லாம் விதி விலக்குங்க. அதே மாதிரி செவ்வாய் தோஷத்துக்குங்க நிறைய விதி விலக்கு இருக்குது. டக்குன்னு ஜோதிடர் டக்குன்னு யோசிக்காமல் ஒருத்தர் வந்துங்க பேரண்ட்டுக்கு வந்து சொல்கிறாங்க எங்கள் பிள்ளைக்கு 7 சனிங்க அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லைங்க. 7 சனி இல்லைங்க. எல்லாமே அந்த குரு பார்க்க கோடி நன்மைங்க. செவ்வாயும் அப்படிதாங்க. நன்றி, சுபங்க.